வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு கட்டாயம் தகுதி தேர்வு. உச்சநீதிமன்றம் திடீரென ஒரு தீர்ப்பை வெளியிட்டதுனால பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு ஆசிரியர்களுக்கு கட்டாயமாக தகுதி தேர்வு பாஸ் செஞ்சுருக்கணும். ஸோ சிறுபான்மை நிறுவனங்களில் டெட்டு கட்டாயப்படுத்த முடியுமா என விசாரிக்க உயர்நீதிமன்ற அமர்வுக்கு ஒரு மாற்றம் கொடுத்தாங்க. ஆசிரியர் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வு இனிமேல் கட்டாயம். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் இருக்கிறோம் அப்படின்றது ஏமாற்றவே முடியாது. டெட்டில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அப்படின்ற ஒரு உச்சநீதிமன்றத்துடைய திடீர் தீர்ப்பு. அது மட்டுமே இல்லை, ஓய்வு பெறும் வயது 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்ற ஆசிரியர்கள் டெட் தேர்வில் தகுதி பெற வேண்டும் என்று புதிய அரசாணை. ஆசிரியர் பணியில் தொடர் அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு திடீர் தீர்ப்பு. இதனால் பார்த்தீங்கன்னா பலருக்கும் சாதகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பதவி உயர்வு பெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயமாக அவங்க பாஸ் செய்திட வேண்டும் அப்படின்றத முக்கியமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ டெட் தேர்வு கட்டாய ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இதனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகிறான்னு தெரியல. ஆசிரியர் தகுதி தேர்வு இவர்கள் பணியை நீடிக்கலாம் என உயர்நீதிமன்றம் அதிரடி. இல்லையில் பணியில் தொடர முடியாது. இதனால் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பெரிய அடி விழுந்ததுன்னு கூட சொல்லலாம். இனி ஆசிரியர்கள் ப்ரொமோஷன் பெற டெட் தேர்வு தான் கட்டாயம். ஆசிரியர் பணியில் சேரவும் டெட் தேர்வு தான் கட்டாயம். உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பால் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் பணியில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா டெட்டில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். பதவி உயர்வு ஆசிரியருக்கு தகுதி தேர்வு கட்டாயம். உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கு. பதவி உயர்வுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில். ஸோ இதோடைய என்ன முக்கியமான தீர்ப்புடைய முகாந்திரம் என்ன அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அனைத்து ஆசிரியர்களும் அடுத்த 2 ஆண்டுக்குள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். சர்வீஸ் இறுதி நிலையில் இருக்கும், அதாவது 55 வயதுக்கு மேல் உள்ள ஆசிரியர்கள் அவர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் பணிகளை தொடரலாம். ஸோ வயது மூப்பின் காரணமாக மட்டும்தான் அவங்க பணிகளை தொடரலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா மீது எல்லா ஆசிரியர்களுமே டெட் தேர்வு தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் பணியில் இருக்கணும். ஆனால் பதவி உயர்வு வேண்டுமென்றால் அவர்கள் உடனடியாக தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். அனைத்து ஆசிரியர்களும் 2 ஆண்டுக்குள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுதல் அவசியம் என்றது இந்த தீர்ப்பினுடைய முகாந்திரம் அப்படின்னு சொல்லலாம். பதவி உயர்வுக்கு கட்டாயம் டெட் தேர்வில் தேர்ச்சி என்ற விகிதத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு பதவி உயர்வு வழக்குகள் இனி பணி ஓய்வு பெற 5 ஆண்டுகள் உள்ளவர்கள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டியதில்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிறீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கீங்கன்னா நீங்கள் டெட் தேர்வில் விலக்கு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் விலக்கு. 5 ஆண்டுகளுக்கு மேல் உள்ளவர்கள் 2 ஆண்டுக்குள்ளார டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு அவசியம். மேற்கான சில விதிவிலக்குகள் வழங்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வு சிறுபான்மை பள்ளி வழக்குகள் தலைமை நீதிபதிகள் முடிவெடுக்க இவங்க பார்த்தீங்கன்னா முழுமையான தகவலையும் கொடுத்துட்டாங்க, பரிந்துரையும் செய்யப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சாதகம், எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா மூத்த ஆசிரியர்கள் தங்களுக்கு சாதகமாகவும் அரசு ஆசிரியர் சங்கங்களும் மேல்முறையீட்டு வழக்கில் பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு தேவையில்லை என்றும் வாதிடப்பட்டுள்ளன. ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்து ஆசிரியராக பணி நியமனம் பெற்றுள்ள ஆசிரியர்கள் சார்பாக வாதிடப்பட்டது. பதவி உயர்வுக்கும் தகுதி தேர்வு தேவை என்று சொல்லப்பட்டது. இந்த பிரச்சனையால் கடந்த 2020 முதல் பதவி உயர்வு அளிக்கப்படாமல் தமிழகத்தில் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள், உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் என அனைத்து பணியிடங்களும் பதவி உயர்வுடன் நிரப்பப்படாமல் காலியாக உள்ளன. இவை சுமார் 5000 பணியிடங்கள் ஆகும். இன்றைய தீர்ப்பின் மூலம் 5000 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ இந்த தீர்ப்பானது தமிழகம் மட்டுமல்லாது இந்திய துணை கண்டத்திற்கு பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு தேவையா இல்லது என்பதை பொருந்தும் அளவிற்கு விவாதம் நடைபெற்றுள்ளது. ஸோ தரப்படும் தீர்ப்பை இந்தியாவுக்கே பொருந்தும். சுமார் 200 பக்கங்களை கொண்டதாக அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் நியமனம் மற்றும் பதவி உயர்வில் வழங்கப்படும் ஒரு மைல்கல் தீர்ப்பு, வரலாற்று தீர்ப்பு அப்படின்றத நம்மளால எடுத்துக்கொள்ள முடியுங்க. ஸோ 2011க்கு பிறகு பதவி உயர்வுக்கு நேரடி நியமனத்துக்கு தகுதி தேர்வு தேவை என்று பொருள் புரிந்து கொண்ட வேண்டும் என்று கூறப்படுகிறதுங்க. அண்மையில் திருத்தப்பட்ட விதிகளின்படி முதுகலை ஆசிரியர்கள், மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு தேவை அதை குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பார்க்குறப்ப இனிமே டெட் தேர்வு இருந்தால்
மட்டும்தான் ஆசிரியராக முடியும், பதவி உயர்வு இல்லைன்னா அவங்களால ஆசிரியராகவே முடியாது அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இடைநிலை ஆசிரியர் ஒருவர் தொடக்கப்பள்ளியில் டெட்டு கட்டாயம் முடித்திருக்க வேண்டும். இடைநிலை ஆசிரியர் ஒருவர் பட்டதாரியாக பதவி உயர்வு பெற டெட்டு பேப்பர் 2 பாஸ் செய்திருக்க வேண்டும். நடுநிலை பள்ளியில் பட்டதாரியாக பணியாற்றும் ஒரு ஆசிரியர் நடுநிலை பள்ளியின் தலைமை ஆசிரியராக டெட்டு பேப்பர் 2 பாஸ் செய்திருக்க வேண்டும். உயர்நிலை பள்ளியில் பணியாற்றும் பட்டதாரி ஆசிரியர் ஒருவர் உயர்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியராக டெட்டு கட்டாயம் பேப்பர் 2 பாஸ் செய்திருக்க வேண்டும். பிஆர்டியில் ஒருவர் பிடி அசிஸ்டண்டாக மாற டெட்டு பேப்பர் 2 பாஸ் செஞ்சுருக்கணும். டிஆர்பி பாஸ் செய்த பிடி மற்றும் பிஆர்டி இருவருக்கும் கூட டெட்டு பேப்பர் 2 பதவி உயர்வுக்குள் பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிஏ பிஎட், பிஎஸ்சி பிஎட், பிலிட் பிஎட், வித்தவுட் பிஎட் என்பதும் ஏற்கனவே இருந்த பதவி உயர்வுக்கான கல்வி தகுதிகளாக இருந்தது. ஸோ ஆர்சிடி ஆக்ட் 2009 பிரிவுகளின்படி சட்ட விதி 16 படி விரிவான விளக்கங்கள் எல்லாமே தற்சமயம் கொடுத்து இந்த நடைமுறையை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றத சொல்லலாம். ஸோ பதவி உயர்வுக்கான தகுதிகள் இடத்தில் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 இருந்தால் அதனை மீறி பதவி உயர்வு வழங்குவதும் அரசாணை உயர்வுக்கு விதிகளில் வார்த்தை ஜாலங்காலம் மறைக்கப்பட்டு சட்டவிரோதம் என்று கீழ்காண்டம் தீர்ப்பில் வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான பணி நியமனம் குறித்து விரைவில் ஒரு அரசாணை வெளியிட போகிறாங்க, பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர் போடைய வேகன்சிஸ் விரைவில் இன்க்ரீஸ் பண்ண போகிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது. ஸோ டெட்டு பாஸ் பண்ணுறது எவ்வளோ சீக்கிரம் கட்டாயமோ மற்ற மாநிலங்களை போல 75 மார்க் எடுத்தால் டெட்டு பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ அவர்களை கோரிக்கை எந்த அளவுக்கு ஏற்கப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு கட்டாயம் தகுதி தேர்வு. உச்சநீதிமன்றம் திடீரென ஒரு தீர்ப்பை வெளியிட்டதுனால பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு ஆசிரியர்களுக்கு கட்டாயமாக தகுதி தேர்வு பாஸ் செஞ்சுருக்கணும். ஸோ சிறுபான்மை நிறுவனங்களில் டெட்டு கட்டாயப்படுத்த முடியுமா என விசாரிக்க உயர்நீதிமன்ற அமர்வுக்கு ஒரு மாற்றம் கொடுத்தாங்க. ஆசிரியர் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வு இனிமேல் கட்டாயம். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் இருக்கிறோம் அப்படின்றது ஏமாற்றவே முடியாது. டெட்டில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அப்படின்ற ஒரு உச்சநீதிமன்றத்துடைய திடீர் தீர்ப்பு. அது மட்டுமே இல்லை, ஓய்வு பெறும் வயது 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்ற ஆசிரியர்கள் டெட் தேர்வில் தகுதி பெற வேண்டும் என்று புதிய அரசாணை. ஆசிரியர் பணியில் தொடர் அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு திடீர் தீர்ப்பு. இதனால் பார்த்தீங்கன்னா பலருக்கும் சாதகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பதவி உயர்வு பெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயமாக அவங்க பாஸ் செய்திட வேண்டும் அப்படின்றத முக்கியமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ டெட் தேர்வு கட்டாய ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இதனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகிறான்னு தெரியல. ஆசிரியர் தகுதி தேர்வு இவர்கள் பணியை நீடிக்கலாம் என உயர்நீதிமன்றம் அதிரடி. இல்லையில் பணியில் தொடர முடியாது. இதனால் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பெரிய அடி விழுந்ததுன்னு கூட சொல்லலாம். இனி ஆசிரியர்கள் ப்ரொமோஷன் பெற டெட் தேர்வு தான் கட்டாயம். ஆசிரியர் பணியில் சேரவும் டெட் தேர்வு தான் கட்டாயம். உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பால் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் பணியில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா டெட்டில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். பதவி உயர்வு ஆசிரியருக்கு தகுதி தேர்வு கட்டாயம். உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கு. பதவி உயர்வுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில். ஸோ இதோடைய என்ன முக்கியமான தீர்ப்புடைய முகாந்திரம் என்ன அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அனைத்து ஆசிரியர்களும் அடுத்த 2 ஆண்டுக்குள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். சர்வீஸ் இறுதி நிலையில் இருக்கும், அதாவது 55 வயதுக்கு மேல் உள்ள ஆசிரியர்கள் அவர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் பணிகளை தொடரலாம். ஸோ வயது மூப்பின் காரணமாக மட்டும்தான் அவங்க பணிகளை தொடரலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா மீது எல்லா ஆசிரியர்களுமே டெட் தேர்வு தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் பணியில் இருக்கணும். ஆனால் பதவி உயர்வு வேண்டுமென்றால் அவர்கள் உடனடியாக தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். அனைத்து ஆசிரியர்களும் 2 ஆண்டுக்குள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுதல் அவசியம் என்றது இந்த தீர்ப்பினுடைய முகாந்திரம் அப்படின்னு சொல்லலாம். பதவி உயர்வுக்கு கட்டாயம் டெட் தேர்வில் தேர்ச்சி என்ற விகிதத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு பதவி உயர்வு வழக்குகள் இனி பணி ஓய்வு பெற 5 ஆண்டுகள் உள்ளவர்கள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டியதில்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிறீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கீங்கன்னா நீங்கள் டெட் தேர்வில் விலக்கு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் விலக்கு. 5 ஆண்டுகளுக்கு மேல் உள்ளவர்கள் 2 ஆண்டுக்குள்ளார டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு அவசியம். மேற்கான சில விதிவிலக்குகள் வழங்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வு சிறுபான்மை பள்ளி வழக்குகள் தலைமை நீதிபதிகள் முடிவெடுக்க இவங்க பார்த்தீங்கன்னா முழுமையான தகவலையும் கொடுத்துட்டாங்க.
பரிந்துரையும் செய்யப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் சாதகம், எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா மூத்த ஆசிரியர்கள் தங்களுக்கு சாதகமாகவும் அரசு ஆசிரியர் சங்கங்களும் மேல்முறையீட்டு வழக்கில் பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு தேவையில்லை என்றும் வாதிடப்பட்டுள்ளன. ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்து ஆசிரியராக பணி நியமனம் பெற்றுள்ள ஆசிரியர்கள் சார்பாக வாதிடப்பட்டது. பதவி உயர்வுக்கும் தகுதி தேர்வு தேவை என்று சொல்லப்பட்டது. இந்த பிரச்சனையால் கடந்த 2020 முதல் பதவி உயர்வு அளிக்கப்படாமல் தமிழகத்தில் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள், உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் என அனைத்து பணியிடங்களும் பதவி உயர்வுடன் நிரப்பப்படாமல் காலியாக உள்ளன. இவை சுமார் 5000 பணியிடங்கள் ஆகும். இன்றைய தீர்ப்பின் மூலம் 5000 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ இந்த தீர்ப்பானது தமிழகம் மட்டுமல்லாது இந்திய துணை கண்டத்திற்கு பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு தேவையா இல்லது என்பதை பொருந்தும் அளவிற்கு விவாதம் நடைபெற்றுள்ளது. ஸோ தரப்படும் தீர்ப்பை இந்தியாவுக்கே பொருந்தும். சுமார் 200 பக்கங்களை கொண்டதாக அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் நியமனம் மற்றும் பதவி உயர்வில் வழங்கப்படும் ஒரு மைல்கல் தீர்ப்பு, வரலாற்று தீர்ப்பு அப்படின்றத நம்மளால எடுத்துக்கொள்ள முடியுங்க. ஸோ 2011க்கு பிறகு பதவி உயர்வுக்கு நேரடி நியமனத்துக்கு தகுதி தேர்வு தேவை என்று பொருள் புரிந்து கொண்ட வேண்டும் என்று கூறப்படுகிறதுங்க. அண்மையில் திருத்தப்பட்ட விதிகளின்படி முதுகலை ஆசிரியர்கள், மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு தேவை, அதை குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பார்க்குறப்ப இனிமே டெட் தேர்வு இருந்தால் மட்டும்தான் ஆசிரியராக முடியும். பதவி உயர்வு இல்லைன்னா அவங்களால ஆசிரியராகவே முடியாது அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இடைநிலை ஆசிரியர் ஒருவர் தொடக்கப்பள்ளியில் டெட்டு கட்டாயம் முடித்திருக்க வேண்டும். இடைநிலை ஆசிரியர் ஒருவர் பட்டதாரியாக பதவி உயர்வு பெற டெட்டு பேப்பர் 2 பாஸ் செய்திருக்க வேண்டும். நடுநிலை பள்ளியில் பட்டதாரியாக பணியாற்றும் ஒரு ஆசிரியர் நடுநிலை பள்ளியின் தலைமை ஆசிரியராக டெட்டு பேப்பர் 2 பாஸ் செய்திருக்க வேண்டும். உயர்நிலை பள்ளியில் பணியாற்றும் பட்டதாரி ஆசிரியர் ஒருவர் உயர்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியராக டெட்டு கட்டாயம் பேப்பர் 2 பாஸ் செய்திருக்க வேண்டும். பிஆர்டியில் ஒருவர் பிடி அசிஸ்டண்டாக மாற டெட்டு பேப்பர் 2 பாஸ் செஞ்சுருக்கணும். டிஆர்பி பாஸ் செய்த பிடி மற்றும் பிஆர்டி இருவருக்கும் கூட டெட் பேப்பர் 2 பதவி உயர்வுக்குள் பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிஏ பிஎட், பிஎஸ்சி பிஎட், பிஎட் பிஎட், வித்தவுட் பிஎட் என்பதும் ஏற்கனவே இருந்த பதவி உயர்வுக்கான கல்வி தகுதிகளாக இருந்தது. ஸோ ஆர்சிடி ஆக்ட் 2009 பிரிவுகளின்படி சட்ட விதி 16 படி விரிவான விளக்கங்கள் எல்லாமே தற்சமயம் கொடுத்து இந்த நடைமுறையை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றத சொல்லலாம். ஸோ பதவி உயர்வுக்கான தகுதிகள் இடத்தில் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 இருந்தால் அதனை மீறி பதவி உயர்வு வழங்குவதும் அரசாணை உயர்வுக்கு விதிகளில் வார்த்தை ஜாலங்காலம் மறைக்கப்பட்டு சட்டவிரோதம் என்று கீழ்காணும் தீர்ப்பில் வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்குண்டான பணி நியமனம் குறித்து விரைவில் ஒரு அரசாணை வெளியிட போகிறாங்க, பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். அது மட்டுமே கிடையாது, வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர் போடைய வேகன்சிஸை விரைவில் இன்க்ரீஸ் பண்ண போகிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது. ஸோ டெட்டு பாஸ் பண்ணுறது எவ்வளோ சீக்கிரம் கட்டாயமாக மற்ற மாநிலங்களை போல 75 மார்க் எடுத்தால் டெட்டு பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அவர்களை கோரிக்கை எந்த அளவுக்கு ஏற்கப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.